கருணாநிதி ஐயாவுடைய அந்த 100வது ஆண்டு அப்படிங்கிறது கொண்டாடுறதுங்கிறது கேட்டிங்கன்னா இந்தியாவில் தமிழகத்தில் போய் நிறைய பேரை கேளுங்க, எங்க கொண்டாடணுமா வேணாங்க, கொண்டாடலாங்க. நாணயம் வெளியிடணும்னா நாணயம் வெளியிடலாங்க. என்ன நாணயமும் இருந்ததில்லை, நாணயமும் இருந்ததில்லை, அதுதான் பிரச்சனை. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சித்துக்கிறதும் அதுக்கே உனக்கு எரியுது அப்படின்னு கேட்கறதுக்கும் அவர் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வெளில வந்துட்டார். பாவம் டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடி ஐயா கூட்டணியை பிரிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி இவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு அருகதையற்றது. ஒரு 21% மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதன் மூலமா கூட்டணியை எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வருஷம் ஆட்சி செய்திருக்காரு. அவரை நாங்களும் சிறப்பிக்கிறோம். வித்தியாசம் என்ன? காமராஜ் ஐயா பேர்ல 5 ரூபாய் காயின் வந்தது, கலைஞர் ஐயா கொஞ்சம் பணக்காரர் 100 ரூபாய் காயின் வந்தது. இவ்வளவுதான். என்ன கொள்கையை கொள்கையோட எதிர்ப்பாங்க, கொள்கையோட எதிர்க்க மாட்டாங்க. பரந்தூருக்கு கொள்கையோட ஆதரவு பண்ணுவாங்க, நெய்வேலிக்கு கொள்கையோட எதிர்ப்பாங்களா? இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு அரசு. பிஜேபி கூட்டணிக்குள் திமுக வருவது என்பது சாத்தியமே இல்லை. திமுக அதிமுக ஒரு கூட்டணி வருவதற்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க அவசியம் இல்லை, மத்திய ஒன்றிய அமைச்சரை கூப்பிட்டு விழா சிறப்பாக நடத்துகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இந்திரா காந்தியே சொல்லியிருக்காங்க, திமுக எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார்கள், ஆதரவு கொடுத்தாலும் கொள்கையோடு ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல நேற்றுக்கு நடந்தது ஒரு சம்பவம். ஒரு 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 மாபெரும் ஒரு தலைவர் 6868 நாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுக்குள்ளே, தன்னுடைய வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக அடக்கி வச்சுருந்திருக்காரு. அவருக்கு மாறன்றவுடைய சப்போர்ட் இருந்தது 2004 வரைக்கும். அதற்கு பிறகு கூட அவர் அதை கட்டுப்படுத்தினார். ஸ்டாலின் ஐயாவை அவர் இருக்கிற வரைக்கும் தலைவராகவோ அல்லது முதல்வராகவோ பரிந்துரைக்காமத்தான் அவர் இறந்து போனார். அவரை கௌரவிக்கணும்னு கேட்குறாங்க. ஸ்டாம்போ காயினோ நீங்கள் நம்ம கேமராமேனுக்கு அவர் பேரில் ஒரு ஸ்டாம்ப் வரணுங்க, அதுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அணுகலாம். அவரை பற்றி அவர் எவ்வளோ பெரிய தியாகி, எவ்வளோ பெரிய நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஒரு 40, 50, 100 பேருடைய கையெழுத்து வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் பேரில் ஸ்டாம்ப் வரும், அவர் பேரில் காயின் வரும். அது புழக்கத்தில் இருக்காது. இப்போ நாளையிலேருந்து இந்தியாவில் 100 ரூபாய் காயினை அச்சடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 லட்சம் காயின் அடிப்பாங்க, 40 லட்சம் காயின் அடிப்பாங்க. எல்லாத்துலேயும் கருணாநிதி ஐயாவுடைய படம் இருக்கும், தமிழ் வெல்க அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒருத்தரை சிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் ஆமாம் இந்த தேசத்திற்காக ஒரு 21% மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக கூட்டணியை எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வருஷம் ஆட்சி செய்திருக்காரு. அவரை நாங்களும் சிறப்பிக்கிறோம். இவ்வளவுதான் மேட்டரை ஒழிய அதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாம்போ காயினோ. வித்தியாசம் என்ன? காமராஜ் ஐயா பேரில் 5 ரூபாய் காயின் வந்தது, கலைஞர் ஐயா கொஞ்சம் பணக்காரர் 100 ரூபாய் காயின் வந்தது. இவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் அந்த தலைவரை மத்திய அரசு மதித்து, இது ஆட்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இது அரசியலே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழகத்தில் ஆண்டிருந்து என்னுடைய துர்பாக்கியம் திமுக இந்தியாவை ஆண்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் இது நடந்திருக்கும். உபாத்தியாயருக்கு நடந்திருக்கும், சாவர்கருக்கு நடந்திருக்கும், யாருக்காக இருந்தாலும் நடந்திருக்கும். என்ன, அதனுடைய மதிப்பு வேறு விதமாக இருக்கும். நான் ரூபாய் மதிப்பை சொல்லலை, அந்த நபர்களுடைய மதிப்பு வேறு விதமாக இருந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதை அரசியலாக பார்க்கறதுல நியாயம் இல்லை. எப்படி பிஜேபியை விட்டு அதிமுக வெளில நீ இருந்தால் எனக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்துட்டு, அப்புறம் கூட்டணிக்கு யாரோ வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, ஜன்னல் எல்லாம் திறந்து வை, இப்படி ஒருத்தர் எகிரி உதிப்பார், அப்படி ஒருத்தர் எகிரி உதிப்பார்னு கடைசியில் மன்சூர் அலிகான் ஐயா உங்ககிட்ட பேசிட்டு, நீங்கள் போய் பிரேமலதா அம்மா கிட்ட பேசி அவங்க இடத்துல போய் சீட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சூழ்நிலை. ஆனால் அப்போ திமுகவும் கூட்டணியை என்ன பண்ணிட்டு இருந்தது? இல்லைங்க, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உறவு இருக்குது, சும்மா இருக்குங்க, அதெல்லாம் சும்மா பண்ணுறாங்க, நாளைக்கு பாருங்கள் உங்களெல்லாம் ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் இதை சொன்னாங்க? எடப்பாடி ஐயாவை திருத்துவதற்காகவா? அதிமுக தொண்டர்களை அறிவுபூர்வமாக கொண்டு வரதுக்காக இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற இஸ்லாம் சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 2 பேரும் நம்பி போயிடாத, பிஜேபி விட்டு அதிமுக வந்துட்டுச்சுன்னு சொல்லிட்டு போயிடாத, இங்கேருந்து வாக்கை கரைச்சிடாத, அதெல்லாம் கள்ள கூட்டணி தான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அரசியலில் பேசப்படுகின்ற விமர்சனங்கள் எதுக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1.
இதே விழா திமுக ஆட்சியில் இல்லாமல், கலைஞருடைய நூற்றாண்டு விழாங்கிறது இந்த வருஷம் தானே வர முடியும், அடுத்த வருஷம் வர முடியாது. ஆட்சியில் இல்லாமல் திமுக கூப்பிட்டிருந்தால் கூட இது நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அவருடைய சிலை திறப்பு விழாவுக்கு வெங்கையா நாயுடு வந்திருக்காரு. எத்தனையோ பேர் திமுகவோட பிஜேபி கூட்டணி வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய விஷயம்னு நினைச்சிருக்காங்க, நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அது நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அது நினைத்தவர்கள்ல ஒரு சில பேர் பிஜேபியில கூட இருந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ரெண்டு கூட்டணி. இது வெறும் பகலும் இரவுக்கான ஒரு விஷயம், கருப்பு வெள்ளைக்கான ஒரு விஷயம் எல்லா அர்த்தத்திலையும். சோ பிஜேபி இதை வைத்துக்கொண்டு ரகசிய கூட்டணி நீங்க பிஜேபியோட வைக்கவே முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு ரகசியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது காக்க வேண்டிய ரகசியம் எல்லாம் அந்த தேசத்துக்கான ரகசியங்கள் என்னவோ அதைத்தான் காக்கும், அதைத்தான் போற்றும். சில விஷயங்களை சொல்லாது. இந்த நாடு தான் முக்கியம் நினைச்சா அந்த நாட்டுக்கான விஷயங்கள் எதையும் வெளில சொல்லாது. அதனுடைய ரகசியமே வேற. நீங்கள் ரகசிய கூட்டணியை பிஜேபியோட வைக்க முடியாது. ஆனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சித்துக்கிறதும் அதுக்கே உனக்கு எரியுது அப்படின்னு கேட்கறதுக்கும் அவர் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வெளில வந்துட்டார். பாவம், டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடி ஐயா கூட்டணியை பிரிச்சிருக்க மாட்டார். கூட்டணியை பிரிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உயிரோட்டத்தோட வந்திருப்பாரு. தப்பு பண்ணிட்டாரு, அனுபவிக்கிறார். நீங்க எதுக்கு போய் அவரணுன்றீங்க? இதே விஷயத்தை நாளைக்கு வேற யாருக்காவது பண்ணி பாருங்க. மத்திய அரசு திமுக இருக்கக்கூடிய வேற யாருக்காவது பண்ணா அதை அங்கீகரிக்குமா? பண்ணாது. ஸோ இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீங்க. ஒன்று மட்டும் சொல்றேன், அண்ணாமலை ஐயா கிட்டேருந்து நீங்க எதையாவது கத்துக்கணும்னா அரசியல் வேற, ஆட்சியல் வேற, சம்பவம் வேற, விபத்து வேற, தேர்தல் வேற. இந்த ஐந்தையும் புரிஞ்சுக்கும். தேர்தல் மேடையில பேசுவதற்கும் அரசியல் சித்தாந்தத்துக்கும் ஆட்சியல் செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் வரும், எனக்கு என்ன வில்லன்கள்லாம் துன்புறுத்தும் போது நீ என்னை காப்பாத்திட்டேன்னா நீ என்னை காதலிக்கிறேன்னு தானே அர்த்தம்னு அந்த ஹீரோயின் சொல்லுவார். அந்த ஹீரோ உடனே சொல்வார், எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் இதை நான் செய்திருப்பேன். இந்த டயலாக் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலைவனை போற்ற வேண்டுமா? போற்ற வேண்டும். ராகுல் காந்தி மாதிரி விஷயமும் தெரியாம விஷமும் தெரியாம சாவர்கர் மன்னிப்பு கேட்டார்னு வளரக்கூடிய அரசியல் எல்லாம் பிஜேபிக்கு பண்ண தெரியாது. சாவர்கர் எத்தனை வருடம் அந்த இடத்துல அந்த சிறையில் இருந்தார் தெரியாது. இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ஒரு இடத்துல கை கொடுக்கும் போது எனக்கு குனிஞ்சாரு, அவருக்கு நிமிந்தாரு. இதுவே வீங்குது ராகுல் காந்திக்கு. கை கொடுக்கும் பொழுது ஸ்பீக்கர் மோடிக்கு இப்படி கையெழுத்து கொடுக்குறாரு, எனக்கு இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. சாவர்கர் பட்ட துன்பம் எல்லாம் கதையா வேற. அதெல்லாம் இன்னொரு மனிதனுக்கு நடக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்யாம இந்த பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்காரு. ஆனால் அவரை மன்னிப்பு கேட்டாருன்னு பேசக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை தான் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை வைத்துக்கொண்டு நல்லா படிங்க. நான் எப்போதுமே ஒரு சினிமா பார்க்கும்போது சங்கராபரணம் பார்க்குறேன்னா ராமநாராயணன் மனசில் இருக்க மாட்டேன். ராமநாராயணன் படம் பார்க்குறேன்னா சங்கராபரணமே மனசில் இருக்காது. ராமநாராயணன் படம்னா இப்படி தான் இருக்கும், சங்கராபரணம்னா அப்படி தான் இருக்கும். இப்படி தான் பார்க்கணும். அதே மாதிரி பத்திரிகை செய்திகளில் கூட இந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்துக்கணும். இதை வைத்துக்கொண்டு முதல்வர் அவர்கள் சொல்லுங்கன்னா திமுக எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்க்கும், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரவும் எனக்கு இதை வச்சு கூட்டணிக்கு ரெண்டு சொல்லுங்க. மணிப்பூரில் 2 பெண்ணுக்கு தவறு நடந்தது, கொள்கையோடு எதிர்த்தாங்களா? கல்கட்டாவில் ஒரு பெண்ணுக்கு பெரிய கொடுமை நடந்திருக்கு. எந்த கொள்கை? இந்த லகரம் எங்கே மாறிச்சு? இல்லை லானா எப்படி பெரிய லா சின்ன லாவா மாறிச்சு? பேசினாங்களா? அவங்க முரண்படுவதை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசணும்னு சொன்னால் ஒவ்வொரு விதத்திலும் அவங்க முரண்பட்டிருக்காங்க. முரண்பட்டு தன்னை நியாயப்படுத்திப்பாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவங்கள பழிச்சொல் பேசணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு பைத்தியக்காரன் கையில் துப்பாக்கி இருந்ததுன்னா அந்த துப்பாக்கி எப்படி சுடணும்னு தெரிஞ்சு அவன் சுடுவான். புறா கண்ணை நோக்கி கரெக்டாக சுடுவான். சுட்டதில் ஒன்று புறா கண்ணில் பட்டுருச்சு, சந்தோஷம். எடப்பாடி இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபியும் கூட கூட்டணி போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பிஜேபி ஒரு சக்தியாக தமிழகத்தில் வந்து விட்டதுங்கிறத இவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க. திமுகவோ அதிமுகவோ எந்த திராவிட கட்சியோ, ஏன் கம்யூனிஸ்டத்தை கூட சேர்த்து வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொல்லுங்க எஜமா காங்கிரஸையும் சேர்த்து வச்சுக்கோங்க. தென்னகத்தில் இருக்கிற காங்கிரஸ் வேறு, இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் வேறு. இவர்கள் எல்லாருமே எங்கேயாவது விளக்கை போட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போய் தேடணும்னு நினைக்காதீங்க. அவங்க எந்த இருட்டை வைத்து மறைக்கிறாங்களோ அந்த இடத்துல தேடுங்க. எங்கேயாவது இருளை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே போய் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க. அவர்கள் போட வேண்டிய விளக்கு இந்த இடத்துல இருக்கா, அங்கே போய் பாருங்கள். நேர்மறையாக இவர்களை பார்த்தீங்கன்னா தான் இவங்க செய்கிற சூட்சமங்கள் தெரியும். இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு அரசியல். என்ன கொள்கையை கொள்கையோடு எதிர்ப்பாங்க, கொள்கையோடு எதிர்க்க மாட்டாங்க. பரந்தூருக்கு கொள்கையோடு எதிர்ப்பாங்க, கொள்கையோடு ஆதரவு பண்ணுவாங்க. நெய்வேலிக்கு கொள்கையோடு எதிர்ப்பாங்களா? ஒரே விவசாயம், ஒரே பொன்வெளியும் பூமி தானே.
அதுவும் நாட்டினுடைய உயர்வுக்காக தான் கேட்குறாங்க, இங்கேயும் நாட்டினுடைய உயர்வுக்காக தான் கேட்குறாங்க. பரந்தூருக்கு ஒரு நியாயம், நெய்வேலிக்கு ஒரு நியாயம். இதில் எந்த கொள்கை வருது, எந்த லகரம் வருது, பெரிய லாவா சின்ன லாவா? ஸோ இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பஞ்சு டயலாக், அதாவது பஞ்சு டயலாக் ரஜினி சொன்னால் நம்ம கேட்கலாம். பஞ்சு டயலாக் வந்து லூஸ் மோகன்லாம் சொல்லக்கூடாது. நான் உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், யாரையும் கம்பேர் பண்ணல. லூஸ் மோகன் வந்து ஏய் நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படின்றாருன்னா நீங்கள் சிரிப்பீங்க. அதே ரஜினி சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு அருகதையற்றவர்கள். இல்லை, ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி பாஜகவோடு கள்ள உறவில் இவர்கள் இருக்கார்கள். 2026 பிஜேபிக்கு ஒரு டிமாண்டை ஏற்படுத்த வாய்ப்பு. பிஜேபி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு, அதான் 2026 யாரோட ரெண்டு பேருமே தன்னிடம் பிஜேபியோடைய எந்த ஒரு நேர்வினையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ஜாகிரதையாக இருக்காங்க. ஏன்னா பிஜேபிக்கு இந்த புறங்கை நக்கிற வேலையும் தெரியாது, பின்னாடி வர்ற வேலையும் தெரியாது, ஸ்ட்ரைட்டாக தான் அடிச்சுட்டு போகும். ஸோ இடிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. 8 அமைச்சர்கள் போன வாட்டியே உள்ளே போயிருக்கணும். ஒருத்தர் போனார், ஒருத்தர் வெளில தப்பிச்சு வந்துட்டார். இப்போ இன்னொரு 2-3 பேரை சொல்கிறாங்க. ஆனால் கருணாநிதி ஐயாவுடைய அந்த 100வது ஆண்டு அப்படிங்கிறது கொண்டாடுறதுங்கிறது கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தமிழகத்தில் போய் நிறைய பேரை கேளுங்க, ஏங்க கொண்டாடணுமா வேணாங்க? கொண்டாடலாங்க. நாணயம் வெளியிடணும்னா நாணயம் வெளியிடலாங்க. என்ன நாணயமும் இருந்ததில்லை, நாணயமும் இருந்ததில்லை, அதுதான் பிரச்சனை. ஆனால் இந்தியா என்ன அதுக்காக வேற என்ன பண்ண முடியும்? ரூபா நோட்டா வெளியிட முடியும்? ரூபா நோட்டில் காந்தி ஐயா மட்டும்தான் இருப்பார். அதனால நாணயத்தை கொண்டுட்டாங்க. ஸோ நாணயமும் இருந்ததில்லை, நாணயமும் இருந்ததில்லை. ஆனால் ஆதரவு இருந்தது. அவருக்கென்று அவர் நிறைய மக்களை வந்து போட்டியிருக்காரு, காப்பாற்றியிருக்காரு. அவர் நிறைய மக்களுக்கு நல்லது செய்திருக்காரு. ஒரு அரசில் இருந்திருக்காரு, தொடர்ந்து அரசில் இருந்திருக்கார். அவர் ஒரு தெளிவான ஒரு பிம்பமாக இருந்திருக்கார். எதிர்க்க இருக்கக்கூடிய எம்ஜிஆரை சந்திக்க வேண்டிய, மோதிக்க வேண்டிய, விட வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய, எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு அரசியலுக்குள்ள அவர் இருந்திருக்கார். அவ்வளவுதான். அதோட விட்டுறணும். அந்த ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்களா, அதோட விட்டுறணும். ஒரே ஒரு சந்தோஷம், 2000 ரூபாய் நோட்டை வெளியிட்டிருந்தால் பதுக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கும். காயினை வச்சுக்கிட்டு பதுக்க முடியாது. சலசலன்னு சத்தம் வந்து திமுக காரரை விட ராஜ்நாத் சிங் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மேடை அந்த இடத்துல அதைத்தான் நானாக இருந்தாலும் செய்வேன். என்ன இந்த பேட்டி கொடுக்கும்போதே கொஞ்சம் அப்படி இப்படி நக்கல் விடுறேன் பாருங்க, அது என்னை தவிர்க்க முடியாது. ஏன்னா நான் 3 தலைமுறையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். திமுகவினுடைய இந்த அரசியலால் 3 தலைமுறையாக பாதிக்கப்பட்ட பல தமிழர்களில் நானும் வருவேன். அதனால் என்கிட்ட கொஞ்சம் நக்கல் வரத்தான் செய்யும். அவர்கள்லாம் அதுலேருந்து கொஞ்சம் வெளில இருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மேடையில் அதைத்தான் பேச முடியும். ராகுல் காந்தி பங்கேற்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு, இது மத்திய அரசின் விழா, அதனால பங்கேற்கலாம். உண்மை அதுதான். ராகுல் காந்தியை நீங்கள் அந்த இடத்துல கூப்பிட முடியாது. ஏன்னா இது மத்திய அரசு ப்ளஸ் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்கள் அதை வேறு விதமாக பார்க்குறீங்க. ஆட்சியில் இல்லைனாலும் திமுக இந்த விழாவை கொண்டாடி இருந்தால், நாணயம் வெளியிட வேண்டிய அவசியம் வந்திருந்தால் கண்டிப்பாக மத்திய அரசு அதை செய்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட முடியாது? அவர் எந்த படத்தை எடுத்துகிட்டு வருவார்னு உங்களுக்கு தெரியாது. அவர் மாட்டுக்கு ஏதாவது ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, என்ன பண்ணுறது? அவர் இப்போ பூஞ்சோலை நான் புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா, பூங்கோதை புக் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா, வாலிப விருந்து புக் எடுத்துகிட்டு வந்துட்டு எதையாவது பேசிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் கூப்பிடுறதுக்கு அதான் நான் வந்து ராகுல் காந்திங்கிற புறக்கணிச்சிருக்காங்களா அப்படி எடுத்துலாம்? இல்லைங்க, புறக்கணித்ததாக நான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா கனிமொழி அக்கா போயிடுவாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சும்மாலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திட முடியாது. திமுகவில் குடும்பத்துக்குள்ளே 36 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் திருப்திப்படுத்தணும். இல்லைனா அவங்க மூஞ்சி கோச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்க பின்னாடி ஒரு எத்தனை கோடி போச்சோ தெரியாது. அந்த மாதிரிலாம் அந்த குடும்பத்தில் பண்ண மாட்டாங்க. ஸோ புறக்கணித்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த இடத்திற்கு அது அவசியமற்றது அப்படின்னு தான் நான் அதை எடுத்துப்பேன். வேறு எந்த தவறும் இல்லை. இது ஏன்னா இது ஆட்சியல் சார்ந்த ஒரு விஷயம். அவருக்கு 100 ஆண்டு காலத்திற்கு ஒரு இது பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் தான் பண்ண முடியும். பாகிஸ்தானில் இருந்தால் வர வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள வேற கள்ள உறவு இருக்குங்கிறதுனால. அல்லது சோரஸை வர வச்சுட்டா என்ன ஆகும்? திமுகவுடைய ராகுல் காந்தியோடைய லல்லு பிரசாதோடைய அரசியலே இன்றைக்கு சோரஸை சார்ந்திருக்கு, சாம்பிரட்டோட சார்ந்திருக்கு. அவங்களே யாராவது கூப்பிட்டு வந்து வெளியிட்டா அப்புறம் என்ன ஆகுறது? ஸோ நல்ல வேலையாக அதெல்லாம் பண்ணாமல் இந்தியா பாரதம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம போட்டுறணும். நான் அப்படித்தான் அதை எடுத்துக்கேன். முதல்வர் ஸ்டாலின் அவரோட இந்த பேச்சை வச்சு திமுக கூட்டணி வந்து மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சீதை தான். ராமன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சீதை தான். ராமன் பெருமைப்படுத்த நினைத்தாலும் அல்லது அக்னிக்கு தள்ளினாலும் சீதை தான். ஒரு வண்ணான் குற்றச்சாட்டு சொன்னாலும் சீதை தான். அவன் சீதையை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ராவணன் கடத்திட்டு போனாலும் சீதை தான். அனுமன் வந்து சீதை எங்கே இருக்கான்னு பார்க்க போய்
அரண்மனைக்குள்ளே உட்காண்டிருப்பான்னு நினச்சிட்டு ஐயோ சீதை எப்படி அரண்மனையில் உட்காருவா, அவள் ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பா அப்படின்னு பின்னாடி தோணிச்சு பாருங்க. அப்பவும் சீதை தான். பிஜேபி கிட்ட இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்க முடியாது. அஜித் பவார் விஷயத்தை உடனே நீங்கள் பேசுவீங்க, அஜித் பவார் மட்டும் உள்ள ஒரு கூட்டணி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அரசியல் வேற, தேர்தல் வேற, ஆட்சியல் வேற. ஒரு தேர்தலுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், செய்திருக்காங்க. நான் பலருடைய முரண்பாடுகளை காட்டுவேன், அந்த முரண்பாடுன்னே சொல்ல மாட்டேன். ஒரு விவசாயிகிட்ட போய் நீ ஏன் இதை பயிரிட்டேன்னு கேட்க முடியாது. அவன் அந்த பருவ சூழ்நிலை, அந்த மனம், அந்த மணல், அந்த மண், அவங்ககிட்ட இருக்கிற அந்த காசு, உடனடியாக அவனுடைய தேவையை வைத்துத்தான் ஒரு விவசாயம் செய்வான். அப்படித்தான் தேர்தல் கூட்டணி. ஸோ இவர் வந்தார், அஜித் பவார் வந்தார், அவர் சிவசேனா கூட்டணியில் இருந்தார், அவர் ஒரு பதவியில் இருந்தார், தேர்தல் முடிஞ்சு போச்சு, கிளம்பி போயிட்டார். இவ்வளவு தான் அதில் இருக்கிறது. ஸோ பிஜேபி கூட்டணிக்குள் திமுக வருவது என்பது சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. திமுக அதிமுக ஒரு கூட்டணி வருவதற்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உதயநிதியுடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல், இன்பநிதியுடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல் என்னுடைய பேரனோ உங்களுடைய பேத்தியோ சண்டை போட்டு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக திமுக அதிமுக கூட்டணி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்க ஒழிய இதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் பிரதிமைக்கு மிக நன்றி.